வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரத் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ஏவிஎம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நிறுவனம், தமிழ் சினிமாவை தலை நிமிர்த்திய நிறுவனங்கள்ல ஏவிஎம்க்கு ஒரு மிக முக்கியமான பங்கு உண்டு. ஏவி மெய்யப்ப செட்டியார், ஏவிஎம் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து, அந்த பூமி சுற்றுவது போல இருக்கிற அந்த லோகோவெல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. அந்த மியூசிக்கே அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏவிஎம் அப்படிங்கிற அந்த லோகோவோட வரக்கூடிய பேம் 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 பேம்னு வரக்கூடிய அந்த இசையே நமக்கு ஒரு கம்பீரத்தை அதுக்கு உணர்த்துவதாக இருக்கும். ஏவிஎம் எத்தனையோ படங்களை கொடுத்திருக்கிறாங்க, எத்தனையோ வெள்ளி விழா படங்களையும் எத்தனையோ பிரம்மாண்டமான படங்களையும் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த படங்களையும் நமக்கு தந்திருக்காங்க. ஏவிஎம்க்குன்னு சில ஆஸ்தான இசை டைரக்டர்கள் இருப்பாங்க. ஆரம்ப காலத்துல பீம்சிங் கொஞ்ச நாள் அப்படி இருந்தாரு. அதற்கு பிறகு கிருஷ்ணன்